இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பாகிஸ்தான் போரை தான் தவிர்த்ததுனால இவ்வளவு பேர் காப்பாற்றப்பட்டார்கள். பாகிஸ்தானுடைய பிரதமர் அவர் என்கிட்ட தொலைபேசியில சொன்னார். 90 தடவைக்கு மேல இது வரைக்கும் சொல்லியிருக்கார். இதற்கு நம்ம இந்திய அரசு மறுமொழி எதுவும் சொல்லல. ஜூன் 17 அன்னைக்கு அந்த தொலைபேசி பேச்சு நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஆச்சரியத்தினுடைய உச்சத்தை அவர் தொட்டுட்டாருன்னு நம்ம நினைக்கும் போது அதற்கும் மேல ஒரு புதிய உச்சத்தையும் ஒரு புதிய சாதனையையும் ஒரு ரெக்கார்டை அவர் நிகழ்த்தி காட்டுறார். என்னென்ன சிக்கல்களை நாடு எதிர்நோக்கி இருக்கிறது, அதை எப்படி அவர் வெற்றி கொள்ள போகிறார். இதற்கு 1 மணி நேரம் 47 நிமிஷம் எடுத்துக்கிட்டார். அதனால ஒரு புதிய சாதனையை ட்ரம்ப் மீண்டும் படைத்தார். என்னுடைய முதல் கடமை இந்த நாட்டினுடைய குடிமக்களை காப்பாற்றுவதுதான் என்று நான் சொல்லுகிறேன். அதுக்கு எல்லாரும் இது ஒத்துக்கிட்டீங்கன்னா எழுந்து நில்லுங்கன்னாரு. அவங்க யாரும் எழுந்து நிக்கல. வெட்கக்கேடு, பார்க்கட்டும் அந்த நாடு பார்க்கட்டும் நீங்க எப்படிப்பட்ட ஆட்கள் அப்படின்னு சொன்னார் அவங்கள. இதுல என்னன்னா அவருடைய பேச்சை பல ஜனநாயக கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தவிர்த்து விட்டார். டசன் கணக்கில் அவங்க வரல. ஆனா ட்ரம்போட பார்வையில எப்படிலாம் ஒரு போரை விரும்புறாரு. அவருக்கு இந்த ஈரான் இன்னொரு வடகொரியாவா ஆயிடக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறார். ஒருவேளை இந்த ஒரு தாக்குதல் அந்த பகுதி முழுமையே அந்த ரீஜனல் வாரா மாறிடுமோ அப்படின்ற அச்சம் எல்லாத்துக்கும் இருக்கு சார். இந்த போர் சூழலில் ஒரு பிரதமர் அங்க போறதுன்றது நீங்க யோசித்து பாருங்க. இதுக்கு முன்னாடி இப்படி ஒண்ணு நடந்துச்சு. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஓய்வு பெற்ற ஐநா அதிகாரி திரு கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் அழகு சார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இப்போ 2வது முறையா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருடைய முதல் பாராளுமன்ற உரை ஸ்டேட் ஆஃப் தி யூனியன் அட்ரஸை நேற்றைக்கு நிகழ்த்தி இருந்தார். லாங்கஸ்ட் ஸ்பீச் வரலாறுலேயே ரொம்ப அதிகம் நேரம் எடுத்துக்கொண்ட ஒரு பேச்சுன்னு சொல்கிறாங்க சார். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக இந்தியாவை பற்றி கூட பல இடங்களில் பேசியிருந்தார். அதுலேயும் ஆப்ரேஷன் சிந்தூர் நான் தான் இதில் நான் என்னோட தலையீட்டின் காரணமாக தான் 35 மில்லியன் பீப்புள் காப்பாற்றப்பட்டாங்க. ஏன்னா 2 நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அணு ஆயுத போர் வர மாதிரி இருந்தது, நான் தான் தலையிட்டு நிப்பாட்டினேன்னு சொல்லிட்டு மீண்டும் அதை தெரிவிச்சிருக்காரு. அது எப்படி சார் நம்ம பார்க்கலாம்? இதை மீண்டும் மீண்டும் சொல்றதன் மூலியமா எதை உணர்த்த விரும்புறாரு ட்ரம்ப் அப்படின்னா எப்படி சார் எடுத்துக்கலாம்? அதாவது முதல்ல ட்ரம்ப் நெவர் சர்ப்ரைசஸ் டு நெவர் ஸ்டாப்ஸ் டு சர்ப்ரைசஸ். என்ன ஒவ்வொரு நாளும் அவரோட ஒரு புதிய ஆச்சரியத்தினை அவர் உருவாக்குகிறார். அந்த புதிய ஒரு ஆச்சரியத்தினுடைய உச்சத்தை அவர் தொட்டுட்டாருன்னு நம்ம நினைக்கும் போது அதற்கும் மேலே ஒரு புதிய உச்சத்தையும் ஒரு புதிய சாதனையையும் ஒரு ரெக்கார்டை அவர் நிகழ்த்தி காட்டுறார். இந்த ஸ்டேட் ஆஃப் தி யூனியன் அட்ரஸ், அதாவது நாட்டினுடைய நிலை, அதை பற்றி அவர் பேசணும். இது 2வது அட்ரஸ். இந்த முறை வந்த பிறகு அவர் முதல் முறையே 47 நாளில் முதல் முறை பேசினார். இது 2வது ஸ்டேட் ஆஃப் தி யூனியன் அட்ரஸ். இந்த உரையில் இது என்ன உரை அப்படின்னா, காங்கிரஸ் அவங்களுடைய மக்களவையும் அவர்களுடைய மேலவையும் 2 பேரும் இருப்பாங்க ஒன்றாக. அந்த 2 அவையும் சேர்ந்தது தான் காங்கிரஸ் அப்படின்ட்டு 2 நாடாளுமன்றமும் சேர்ந்தது. அதில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வருவாங்க, அப்புறம் சிறப்பு அழைப்பாளர்கள் யாராவது இருந்தால் வருவாங்க. அவர் நேற்று அந்த மாதிரி நிறைய பேர் அழைச்சிருந்தார். இது தொடங்கிய காலத்திலிருந்து தொடக்கத்திலிருந்து இது நடந்துட்டுருக்கு. அதிபர் அப்படின்ற ஒரு பொறுப்பு உருவாக்கப்பட்டதிலிருந்து இந்த மாதிரி நாட்டினுடைய நிலையை பற்றி பேசுகின்ற அதிபர் ஆண்டுதோறும் 2 அவையையும் கூட்டி பேசுவது. நம்ம இங்கே பிரசிடென்ட் தொடங்கி வைக்கிறார் இல்லையா, நம்முடைய குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற அவையை தொடக்கி வைக்கிறார். இங்கே ஆளுநர் சட்டமன்றத்தினுடைய அவையை தொடக்கி வைக்கிறார், கூட்டத்தொடரை தொடக்கி வைக்கிறார், அந்த மாதிரி. ஆனால் அதில் அரசனுடைய தரப்பில் இருந்து அரசனுடைய நிலையை இங்கே இருக்க ஆளுநர் எடுத்து சொல்லுவார். அரசு எப்படி தன்னை பற்றி தீர்மானிச்சிருக்கு, அரசு என்ன பண்ண போகுது, அதனுடைய கொள்கை என்ன, எந்த அளவுக்கு அதில் வெற்றி அடைஞ்சிருக்கு, என்ன அதுக்கு முன்னாடி இருக்க இலக்கு, இப்படியெல்லாம். அதில் தான் நம்ம ஆளுநருக்கும் இந்த இங்கே ஆட்சியில் இருப்பவர்களுக்கும் சிக்கல் இருக்குது. பொதுவாக ஆளுநரோ அல்லது குடியரசுத் தலைவரோ அப்போது இருக்கக்கூடிய ஆட்சியினுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடியவர்கள். அந்த உரை தான் அது, அதே உரை தான். அந்த உரை அங்கே அப்படி இல்லை. அங்கே எப்படின்னா அது எக்ஸிக்யூட்டிவ் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அமெரிக்காவில் இருப்பது. அங்கே அதிபருக்குத்தான் நிறைய நிரம்ப அதிகாரங்கள் உண்டு. பிரான்ஸு அமெரிக்கா இந்த 2 இடங்கள்லையும் அதிபருக்குத்தான் அதிகமான அதிகாரங்கள் உண்டு.
அதனால் அவர் தன்னை பற்றி அந்த உரையை நிகழ்த்தும் பொழுது தன்னுடைய ஆட்சி, தன்னுடைய அரசு என்னவற்றை சாதித்திருக்கிறது, என்னென்ன சிக்கல்களை நாடு எதிர்நோக்கி இருக்கிறது, அதை எப்படி அவர் வெற்றி கொள்ளப் போகிறார், இந்த செய்தியை தான் அவர் சொல்லணும். இதற்கு 1 மணி நேரம் 47 நிமிஷம் எடுத்துக்கிட்டார். அதனால் ஒரு புதிய சாதனையை ட்ரம்ப் மீண்டும் படைத்தார். இது இந்த பேச்சு தொடங்கின பிறகு 1982 எதிர்க்கட்சி சார்பிலிருந்து அந்த குடியரசுத் தலைவர் உரைக்கு பதிலுரை உடனே நடக்கும். நேற்று அவர் அந்த உரையை கொடுத்த பிறகு வெர்ஜீனியாவுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய ஆபிகெயில் ஸ்பான்பர்கர் அந்த அம்மையார் அதற்கு மறுப்பு சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இவர் இவர் விதிச்சிருக்கிற இறக்குமதி கட்டணங்களை பற்றி ரொம்ப உயர்வாக பேசினார். அந்த பின்னணியில் தான் அவர் 3.5 கோடி பேர் காப்பாற்றப்பட்டார்கள், இந்திய பாகிஸ்தான் போரை நான் தவிர்த்ததுனால இவ்வளவு பேர் காப்பாற்றப்பட்டார்கள்ட்டு பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அவர் என்கிட்ட தொலைபேசியில் சொன்னார், சொன்னாரு அப்படின்னு சொல்றார். 90 தடவைக்கு மேலே இது வரைக்கும் சொல்லியிருக்கார் இந்த போர் அவர் தான் தற்காலிகமாக நிறுத்தினார் அப்படின்ட்டு. அப்போ ஒரு போர் வரிசைகள், அந்த வரிசையை சொல்லிட்டு வர்றார். 8 போர்களை நிறுத்தினதா அவர் சொல்றார். இந்த 8 போர்களில் தலையாய போர் இதுதான். ஏன்னா இது 2 அணுசக்திகள். இந்த 2 அணுசக்திகளுடைய போரை நான் தலையிட்டு உங்களுக்கு என்னோட வர்த்தகம் பண்ண முடியாது, உங்களுக்கு அதிகமான கட்டணம் விதிப்பேன், இந்த வர்த்தகம் கட்டணம், இந்த இறக்குமதி கட்டணத்தை நான் சொல்லியே பல இடங்களில் நான் அதை சாதித்திருக்கிறேன், அமைதிக்கு கொண்டு வந்திருக்கிறேன் அந்த நாடுகளை, போரிட்டு இருந்த நாடுகள்னு அவர் சொல்றார். அந்த அம்மையாருடைய மறுமொழியை பார்த்துருவோம். இதற்கு நம்ம இந்திய அரசு மறுமொழி எதுவும் சொல்லலை. ஏன்னா அவர்கள் இனிமேல் அது சொல்றதுல அர்த்தம் இல்லைன்ற ஒரு முடிவுக்கு அவங்க வந்திருக்கணும். நான் கூட அதுதான் சரியான முடிவுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட பலமுறை சொல்லியாச்சு. போன ஆண்டு ஜூலையில் நாடாளுமன்றத்திலேயே 3வது உலக தலைவர் யாரும் எங்கிட்ட போரை நிறுத்த சொல்லலை, இது நாங்களே எடுத்த நடவடிக்கை அப்படின்ட்டு பிரதமரே சொல்லிட்டார். அதுக்கு முன்னாடி 1 மாதம் முன்னாடி அவங்க 2 பேரும் தொலைபேசியில் பேசும்பொழுது, பிரதமரும் அதிபர் ட்ரம்ப்பும் பேசும்பொழுது அவர்கிட்டயே அதிபர் ட்ரம்ப் சொல்கிறார், இந்த ஜூன் 17 அன்னைக்கு அந்த தொலைபேசி பேச்சு நடக்குதுன்னு நினைக்கிறேன், போன வருஷம் 2025 நடக்கும்பொழுது சொல்கிறார், இந்த மாதிரி நான் தான் நிறுத்திட்டேன் அப்படின்ட்டு. அதை மறுத்து நம்முடைய பிரதமர் சொன்னதாக செய்திகள் எல்லாம் இருக்குது. நமக்கு தெரியாது எவ்வளோ தூரம் உண்மைன்ட்டு. ஆனால் அதை அவர் ரசிக்கலை. அதுக்கு பிறகு தான் நம்முடைய வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் சிக்கல் வந்துச்சு. இப்போ திருப்பி வெர்ஜீனியா ஆளுநர் ஆபிகெயில் ஸ்பான்பர்கர் என்ன சொன்னாங்கன்றது பார்த்துருவோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த கட்டணங்களை பற்றி இவ்வளோ உயர்த்தி சொன்னீங்க, இந்த கட்டணங்களால் அமைதியை சாதிச்சிங்க, பல அமெரிக்கர்களுடைய வாழ்வு தரம் உயர்ந்திருக்குன்னெலாம் சொல்கிறீங்க. அப்படிலாம் நடக்கலை. ஒவ்வொரு அமெரிக்க குடும்பமும் $1700 நட்டப்பட்டிருக்கு, அதிகமாக செலவு பண்ணியிருக்கு நீங்கள் போட்ட கட்டணங்களால். ஏன்னா அந்த கட்டணங்களை இறுதியாக யார் ஏற்பது அப்படின்னா நுகர்வோர் தான் எடுக்கணும், பயனாளிகள் தான் எடுக்கணும். அதனால் விற்பவர்கள் அதிக விலை கொடுத்து விற்பார்கள், வாங்குபவர்கள் அதிக விலை கொடுத்து வாங்குவார்கள். அந்த விலையை அவர்கள் யாருக்கு கடத்துவார்கள்னா பயனாளிகளுக்கு கடத்துவார்கள். $1700 அதிகமாக ஒவ்வொரு குடும்பமும் செலவு பண்ணியிருக்குன்ட்டு ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆய்வின்படி அது அப்படி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் பொருளாதார ரீதியாகவும் சரி, தொழில்நுட்ப ரீதியாகவும் சரி, ரஷ்யாவிடம் சரணடைந்து விட்டீர்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, யூ ஹவ் சீடட் economic power and technological power to ரஷ்யான்ட்டு அந்த அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரஷ்யா முன்னாடி மண்டியிடுறீங்க, சீனா முன்னாடி மண்டியிடுறீங்க, அப்புறம் போர் பரணி பாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ரொம்ப கடுமையாக பேசினார்கள். நேற்று அந்த 1 மணி நேரம் 47 நிமிஷ பேச்சில் அவர் முழுமையாக உள்நாட்டு பிரச்சனைகளை பற்றி தான் பேசினார். அவர் என்ன தம்பட்டம் அடிச்சுக்கிட்டார்னா, முதல்ல எல்லைகளை நான் பாதுகாத்துட்டேன், அங்கிருந்து சட்டவிரோதமாக நுழையக்கூடிய ஏலியன்ஸ் அந்நியர்கள் அவர்கள் ஏறக்குறைய நான் நிறுத்திட்டேன் அப்படின்றார். அது நிறைய குறைஞ்சிருச்சு, மிக அதிகமாக குறைஞ்சிருச்சு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பைடன் இருந்த காலத்தில் ஒரு மாதத்துக்குன்னு நினைக்கிறேன், ஒரு மாதத்துக்கா ஒரு நாளைக்கான்னு எனக்கு சரியாக தெரியல, 124,000 பேர் வந்தாங்க. இவர் இப்போ 6,000 பேர் வராங்க. 124,000 எங்க, 6,000 எங்க, இந்த கால அளவு மட்டும் எனக்கு தெரியல, நான் பார்த்து சொல்கிறேன்.
அதனால் அது 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 ஒன்று தான் அவர் சொன்னதில் உண்மை. மற்றபடி என்ன சொன்னார், பெட்ரோல் விலையெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னார். அப்படிலாம் கிடையாது. அப்புறம் வந்து மிக முக்கியமான ஒரு கருத்தை வச்சார். அதாவது பணவீக்கம் என்பது பைடன் காலத்தில் இருந்ததை விட 5 வருஷத்தில், இந்த கடந்த 5 வருஷத்தில் இருக்கிறதுலேயே குறைவான பணவீக்கம் இப்போ தான் அப்படின்னார். அது ஓரளவுக்கு, ஒரு சின்ன அளவுக்கு உண்மை. எப்படின்னா, பைடன் இருந்த காலத்தில் 2022 9% பணவீக்கம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2% இவருடைய ஆட்சி காலத்தில் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி 3% அவர் கொண்டு வந்தார் பைடன். இவர் காலத்தில் அது ஒரு ஆனால் விலைவாசிகள்லாம் தாறுமாறாக உயர்ந்துட்டு இருக்கு. அதில் ஓரளவுக்கு தான் உண்மை இருக்குது, பெரிய அளவில் உண்மை இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், இந்த நாட்டினுடைய முதல் கடமை இந்த நாட்டினுடைய எல்லைகளை காப்பது, இந்த நாட்டில் உள்ள குடிகளை காப்பது, சிட்டிசன்ஸை காப்பாற்றுவது. நான் இப்போ சொல்கிறத நீங்கள் எல்லாம் ஒத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நெல்லுங்க, நான் சொல்கிறத ஒத்துக்குங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய தர்ம சங்கடத்தில் ஒரு பொறியை வைத்து ஜனநாயக கட்சியினரை அவர் பிடித்தார். அதாவது சட்டவிரோதமாக வருபவர்களை காப்பாற்றுவதை காட்டிலும் என்னுடைய முதல் கடமை இந்த நாட்டினுடைய குடிமக்களை காப்பாற்றுவது தான் என்று நான் சொல்லுகிறேன். அதுக்கு எல்லாரும் இது ஒத்துக்கிட்டிங்கன்னா எழுந்து நில்லுங்கன்னாரு. அவங்க யாரும் எழுந்து நிற்கலை. வெட்கக்கேடு, பார்க்கட்டும் இந்த நாடு பார்க்கட்டும் நீங்கள் எப்படிப்பட்ட ஆட்கள் அப்படின்னு சொன்னார் அவங்கள. இதில் என்னென்னா, அவருடைய பேச்சை பல ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தவிர்த்து விட்டார்கள். டசன் கணக்கில் அவங்க வரலை. அதுக்கப்புறம் ஒரே அவர் வழக்கமாக எப்பவும் தம்பட்டு அடிச்சுக்கிற மாதிரியே நான் இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மடூரோவை கைப்பற்றிய அந்த அந்த பர்டிகுலர் பைலட், அந்த பைலட்டுக்கு 4 முறை சுட்டு அவர் காலில் மிகப்பெரிய அதிலிருந்து அவர் மீண்டு வந்திருக்கார். அவருக்கு அமெரிக்காவினுடைய உயர்ந்த குடி விருதான, அந்த நாட்டினுடைய விருதான மெடல் ஆஃப் ஃப்ரீடம், பிரசிடென்ஷியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம், விடுதலைக்கான பரிசு. அதுதான் அந்த நம்ம ஊரில் இருக்க பாரத் ரத்னா மாதிரி அதை அவருக்கு கொடுத்தாரு. கொடுத்துட்டு இந்த பரிசை நானே வாங்கணும்னு எனக்கு ஆசை இருக்குன்னு வேற சொன்னார். நோபல் பீஸ் பிரைஸ் அது மாதிரியே இதையும் சொன்னார். அதுக்கப்புறம் வந்து சில, அதாவது இந்த அந்நியர்கள் உள்ளே வர்றதுனால என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மாதிரி அந்நியர்கள்லாம் உள்ளே வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எண் சொன்னார். 11,888 அந்நிய கொலைகாரர்கள் சட்டவிரோதமாக இந்த நாட்டில் நுழைந்திருக்கிறார்கள். பல லட்சக்கணக்கானோர், மில்லியன்ஸ் சட்டவிரோதமாக இந்த நாட்டினுள் நுழைவதற்கு பைடனுடைய அரசு வழி செய்தது. நான் வந்து அதெல்லாம் நிறுத்திட்டேன். அதாவது சரியாக சொல்கிறார், 11,888 கொலைகாரர்கள், அவங்கெல்லாம் கொலை குற்றம் சாட்டப்பட்டவர்கள், அதுக்கப்புறம் கற்பழிப்பு செய்தவர்கள், அதுக்கப்புறம் மென்டல் அசைலம், மனநல காப்பகத்திலிருந்து தப்பித்து வந்தவர்கள், இப்படி பல லட்சம், 1000 இல்லை, பல லட்சக்கணக்கானோர் இந்த அமெரிக்க நாட்டில் குடியேறி இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நான் கண்டுபிடிச்சு திருப்பி அவங்கள நாடு கடத்திட்டு இருக்கேன். இது ஒரு பெரிய பெருமையாக சொல்லிக்கிட்டார். அதனால் பொருளாதாரத்தை பெருசாக சொன்னார். அதற்கப்புறம் அந்த எல்லைகளை காப்பதை பெருசாக சொன்னார். எல்லைகளில் அவர் ஒரு நல்ல வேலை பண்ணியிருக்கார். உண்மையிலேயே அந்த எல்லைகள் வந்து பைடனுடைய ஆட்சி காலத்தில் ரொம்ப போரஸாக, ரொம்ப எப்படி சொல்கிறது, அது வந்து பெரிய உறுதி இல்லாத, யார் வேணும்னாலும் வரலாம் போகலான்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னார், போதை மருந்துகள், ஃபென்டனல் வந்து ஒரு செயற்கை போதை மருந்து. அந்த போதை மருந்து வந்து 100 மடங்கு போதையை தரும். அது வந்து வலி நிவாரணி. அதை வந்து மருத்துவ மேற்பார்வையில் தான் மருத்துவர்கள் தருவாங்க. அதை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா, நாம் சாப்பிட்டோம்னா அது 100 மடங்கு போதையை தந்துடும், உங்களை மரணம் கூட சம்பவிச்சிடும். அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு சப்ஸ்டன்ஸ், சிந்தட்டிக் சப்ஸ்டன்ஸ். அதை பெரிய அளவில் மெக்சிகோவிலிருந்தும் சீனாவிலிருந்தும் கனடாவிலிருந்தும் அது வருது. அவர் என்ன பண்ணிட்டார், அந்த மாதிரி அதை கடத்துறவர்களை பயங்கரவாதிகள்னு சொல்லிட்டார் முதல்ல அவருடைய அரசு. அதனால தான் அவர்கள் கடத்திட்டு வர அந்த படகுகள் மீது நான் தாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த படகுகளையும் அதில் வரக்கூடிய அப்பாவி மக்களை கூட அவர் தாக்குறாரான்னு தெரியாது நமக்கு. 2 தடவை சுட்டதெல்லாம் நடந்துச்சு. அவர்கள் தப்பிச்சு வந்த பிறகு திருப்பி சுட்டதெல்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் வந்து சர்வதேச சட்டத்தின் கீழ் அதற்கு எந்த விதமான அவருக்கு உரிமையும் கிடையாது. ஆனால் அவர் எடுத்தோம் கவிழ்த்தோன்ட்டு பண்ணுறவர் பயங்கரவாதிகள்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் ஃபென்டனில் வெப்பன் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன், அது ஒரு பேரழிவு ஆயுதம் அப்படின்னு அதுக்கு வந்து ஒரு முத்திரை குத்திருக்கார். வெப்பன் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் எது? பயாலஜிக்கல் வெப்பன்ஸ், நியூக்ளியர் வெப்பன்ஸ், இந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது இதை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டார்.
அதனால் அது ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. 55%, 58%, 56% இங்கே அதனுடைய வரத்து குறைஞ்சு போயிடுச்சு. அது உண்மையாக இருக்கலாம். ரொம்ப கடுமையாக அவர் வந்து இதை எடுத்துகிட்டு பண்ணுறாரு. இது ஒரு நல்ல செயல் அப்படின்றது என்னுடைய எண்ணம். ஏன்னா அமெரிக்கா முழுக்க வந்து இந்த போதை மருந்து கலாச்சாரம் இளைஞர்கள் மத்தியில், குறிப்பாக சில வயதானவர்கள் மத்தியிலையும் ரொம்ப பரவி இருக்குது. அந்த மெக்சிகோவில் இருக்கக்கூடிய அந்த போதை மருந்து குழுக்கள், கார்டல்ஸ், அவர்கள் வந்து சர்வ சுதந்திரமாக அவர்கள், அதாவது கலிஃபோர்னியா வரைக்கும் இயங்குவதும், அவர்களுக்கு பரந்த ஒரு பின்னல், ஒரு வலை பின்னல், ஒரு நெட்வொர்க் இருக்கிறதும் நல்லா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தி. அதனால் அந்த மாதிரி சொன்னார். அந்த பேச்சில் ஈரான் பற்றியும் பேசினார். அவர் வெளியுறவு கொள்கையை பற்றி பேசும்போது முதல் முறையாக ஐரோப்பியர்களை நண்பர்கள்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர்கள் முன்னாடி நேட்டோவில் அவர்கள் ரொம்ப குறைச்சலாக கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் வந்து இப்போ 5% அவங்கள கொடுக்க வச்சுருக்கேன். அவங்க பாதுகாப்புக்காக 5% அவர்கள் செலவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் யுக்ரைனுக்கு அனுப்புகிற ஆயுதங்களுக்கு கூட அவங்க வழியாக தான் அனுப்புகிறோம், அதுக்கெல்லாம் அவங்க பணம் கொடுத்துட்றாங்க அப்படின்ட்டு எல்லாமே டிரான்சாக்ஷனலாக, ஒரு பேரமாக, இந்த வர்த்தகமாக. அவர் அப்படிப்பட்ட ஒரு டிரான்சாக்ஷனல் லீடர் தான் அவர். அதனால் ஒரு வர்த்தக தலைவர் தான் அவர். அதனால் அதெல்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் ஈரானை பற்றி சொன்னார். இந்த மாதிரி ஐ வாண்ட் அ டிப்ளமேட்டிக் சொல்யூஷன்னார். எனக்கு ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக வரக்கூடிய தீர்வு தான் வேணும். ஆனால் ஐ எம் yet to hear the secret words. என்ன அந்த ரகசிய வார்த்தைகள்னால், we will not possess a nuclear weapon. எங்களுக்கு அணு ஆயுதம் என்பதை நாங்கள் அதை தொடர்ந்து செல்ல மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லணும். அதை கைவிடுறோன்னு சொல்லணும். அதை நான் கேட்கல. ஆனால் நான் அதை பற்றி சொன்னார். அதை சொல்லிவிட்டு அங்கே பெரிய அளவில் ஆயிரக்கணக்கான 2 மிகப்பெரிய, உலகத்தினுடைய மிகப்பெரிய போர்க்கப்பல்களை குவிச்சு வச்சுருக்காரு. அந்த ஒரு போர்க்கப்பலில் மட்டுமே லிங்கன், USS லிங்கன், இன்னொன்று USS ஜெரால்ட் ஃபோர்ட், ரெண்டுமே முன்னாடி அதிபர்களாக இருந்தவர்கள், அவர்கள் பேரில் இருக்கிறது. ஒவ்வொன்றுத்துலேயும் 5000, 6000 படை வீரர்கள் தாங்கி செல்லக்கூடிய கப்பல் அது. 5000, 6000 பேர் அங்கே தங்குறதுக்கும், அவர்கள் அங்கே உடற்பயிற்சி செய்வதற்கும், அவர்கள் இராணுவ பயிற்சி செய்வதற்கும், அப்புறம் அதிலிருந்து பல விமானங்கள் அதிலிருந்து அதை ஒரு தளமாக இருந்து புறப்படலாம். ஸோ தீஸ் ஆர் மேசிவ் ஷிப்ஸ். அதாவது நீங்கள் நம்பவே முடியாத அளவுக்கு அவ்வளவு பெரிய ஒரு நகரமே கடலில் நகர்வது போல். நான் அதை தான் சொல்ல உங்கள்கிட்ட கேட்கணுன்னு இருந்தேன். இந்த ஈரான் வார் பற்றி பேசும்போது ஒரு 23 ஆண்டுகளில் முதல் முறையாக, அதாவது ஈராக் போருக்கு அப்புறம் இப்படி ஒரு படைபலத்தை அமெரிக்கா வந்து முதல் முறையாக அந்த வளைகுடா பகுதிகளை நிறுத்தியிருக்காங்க. நீங்கள் சொன்னது போல் 2 போர் விமானங்கள் தாங்கி செல்லும் 2 கப்பல்கள், அப்புறம் வந்து அது எல்லாமே வந்து டுவோர்ட்ஸ் ஈரான் அந்த அளவுக்கு பொசிஷன் பண்ணி நிப்பாட்டியிருக்காரு வந்து ட்ரம்ப். அதனால வந்து எந்த நேரம் வேணாலும் ஈரானை அமெரிக்கா தாக்கக்கூடும்ன்ற மாதிரி சொல்றாங்க சார். இதுல 3 முக்கியமான விஷயங்கள் பேசப்படுது சார். ஒன்று வந்து ஈரானில் நடந்த அந்த உள்நாட்டு போராட்டங்கள், அதில் வந்து அங்கே ஆளும் அரசு பலாயிரக்கணக்கான மக்களை கொன்னுட்டாங்க, அதனால கூட ட்ரம்ப் ஈரானை தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொன்று இஸ்ரேலோட நிர்பந்தம், அதனால கூட ஈரானை ட்ரம்ப் தாக்குவார். அப்புறம் வந்து நீங்கள் முன்னாடியே சொன்னது போல அணு ஆயுத திட்டத்தை வந்து முற்றிலுமா நிறுத்திடணும், இல்லைன்னா ட்ரம்ப் வந்து நான் வந்து ஈரானை தாக்குன்ற மாதிரி சொல்றார். இந்த 3 காரணங்களில் எது பிரதான காரணமாக இருக்கும் இப்போ ஒருவேளை ட்ரம்ப் தாக்குனார் அப்படின்னா? கடைசி தான் பிரதான காரணமாக இருக்கணும். இஸ்ரேல்லாம் அவரை நிர்பந்தப்படுத்த முடியாது. அதனால் அதை நம்ம எடுத்துடலாம். அவரை யாரும் நிர்பந்தம்லாம் படுத்த முடியாது. அவர் நினச்சிட்டு அவரே சாதிக்கிறது தான் அதெல்லாம். அவருக்கு எது நல்லது செய்யும்னு அவர் நினைக்கிறாரோ அல்லது அவருடைய ஆலோசகர்கள் சொல்கிறாங்களோ அதை தான் அவர் செய்ய போகிறார். அதனால் இஸ்ரேல் அவரை கட்டாயப்படுத்தும் அந்த இடத்துல இஸ்ரேல் இருக்குன்ட்டு நான் நினைக்கல. அதனால் அதை மறந்துடலாம். முதல் கேள்வி என்ன சொன்னீங்க? முதல் கேள்வி வந்து உள்நாட்டு போராட்டக்காரர்களை ஈரான் அவர்களை தான் அவர் காப்பாற்றலையே. காப்பாற்றுவேன்னு சொன்னாரு, நீங்க போரிடுங்கள்னு சொன்னாரு, உங்களுக்கு ஏதேனும் உதவி வந்துட்டு இருக்குன்னு சொன்னாரு. ஆமா, உதவி வருது அப்படின்னாரு. காக்ட் அண்ட் ரெடி டு கோ அப்படின்னாரு. நான் வந்து அந்த விசையை அழுத்தி தயாராக வைத்திருக்கிறேன் அப்படின்னா அந்த துப்பாக்கியை வந்து நான் லோட் பண்ணி காக் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, துப்பாக்கியை பொதுவாக வந்து ஒரு விசையை அழுத்தி ரெடியாக வச்சிருக்கணும். ஏன்னா அது உடனே சுடாது. அதை அந்த விசையை எடுத்த பிறகு தான் அதுக்கு பேர் காக்கிங் அப்படின்ட்டு ஆங்கிலத்தில் பேர். அது மாதிரி நான் தயாராக இருக்கேன்னு சொல்லி அவர்களை நம்ப வைத்தார்.
நம்ப வைத்து இப்போ நேற்று பேச்சில் முந்தா நாள் பேச்சில் அவர் என்ன சொன்னார், 33,000 பேரோ என்னமோ இறந்துட்டாங்கன்ட்டு ஒரு எண்ணை சொல்கிறார் அவர். அதனால் 33,000 பேரை சாக விட்டுட்டார். ஆனால் பல பேர் சாகாமல் என்னால் தடுக்கப்பட்டாங்க அப்படின்றார். பல பேர் தூக்கு தண்டனை கிடைச்சிருக்கோம், நான் நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அந்த காரணத்தினாலேயும் அவருக்கு அந்த நாட்டில் ஒரு பெரிய என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு 2-3 தகவல்கள் அவர்களுக்கு போதுமான அளவு தெரியல. இப்போ மடூரோவை வந்து அவர் கைப்பற்றியதும், மடூரோவை கடத்தி கொண்டு வந்ததும், அவரை அமெரிக்க நீதிமன்றங்கள் முன்னாடி நிறுத்தியிருக்கிறதும் ஓரளவுக்கு ரொம்ப எளிதாக நடந்துருச்சு. அவருடைய கெயின், அவருடைய இராணுவ ஜென்ரல், அவர் வந்து அதை பண்ணி கொடுத்துட்டார் நல்லபடியாக. இப்போ அமெரிக்க ஊடகங்கள் மத்தியில் என்ன செய்தினா, அவர் இதை வந்து பண்ண முடியாது, இது அவ்வளவு எளிதானதல்ல அப்படின்னு அவர் அவங்களுடைய பேச்சுவார்த்தைகளின் போது, கலந்தாய்வின் போது சொல்கிறார் அப்படின்ட்டு. அதை மறுத்து அவரே பேசிட்டார். அப்படிலாம் கிடையாது, அவர் வந்து இதை எளிதாக முடிக்கலான்னு சொல்லியிருக்காரு. அதனால் அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. இஸ் த பெஸ்ட் சோல்ஜர், நம்ம சொல்கிறத அவர் செய்வார். அதனால் என்னை வெட்டிட்டு வானா கட்டிட்டு வருவார், அந்த மாதிரியானவர் அவர் அப்படின்லாம் சொன்னார். 3-4 சிக்கல்கள் அவருக்கு இருக்குது. முதல் சிக்கல் வந்து இந்த என்ன மாதிரியான தாக்குதல், அங்கே வந்து உங்களுக்கு காலாட்படை, அதாவது கிரவுண்ட் ஃபோர்ஸஸ், அதை அனுப்ப முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிறவர்கள் யாராவது, அமெரிக்க வீரர்கள் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற அவருக்கு இருக்கிற ஆதரவு இன்னும் பங்கப்பட்டுரும். அதனால் அதை பண்ண முடியாது. அப்போது வான்வழி தாக்குதல், அப்புறம் வந்து சைபர் அட்டாக், அதாவது அவர்களுடைய இணையதளங்களை அல்லது அவர்களுடைய தரவு தளங்களை, டேட்டா பேசஸ், அதை வந்து போய் தாக்குறது, அவர்களுடைய இராணுவ கூடங்கள், இராணுவ தளங்கள், இதை தாக்குறது, அப்புறம் அவர்களுடைய அந்த ரெவல்யூஷனரி கார்ட்ஸ், புரட்சி படை வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அதனுடைய தலைமையகத்தை தாக்குறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம். அதற்கு பதிலாக அவர்கள் ஏவுகணைகளை, இவர்களுடைய பல ஆயிரக்கணக்கான அமெரிக்க வீரர்கள் அந்த வளைகுடா பகுதியில் இருக்காங்க, மத்திய கிழக்கில் இருக்காங்க, அவர்கள் மேலே இவங்க தாக்கலாம். உள்ள காலாட்படையை அனுப்புனா தான் அந்த இடத்துல ஒரு மாற்றத்தை ஒரு வேளை கொண்டு வரலாம். அது கூட அவ்வளவு, அது சாதாரண நாடு இல்லை, அது வந்து ஒரு தென்னிந்திய அளவுக்கு ஒரு பெரிய நாடு, 9 கோடி பேர் இருக்க நாடு, ஒரு பாரம்பரியமிக்க பழமையான ஒரு நாகரீகம். அது 47 ஆண்டுகளாக இந்த அரசு இருக்குது, 37 ஆண்டுகளாக இவர் இருக்கார். பல எதிர்ப்புகளையும், பல போராட்டங்களையும், பல கலகங்களையும் எல்லாத்தையும் பார்த்துட்டார் அவர். ஆனால் அவருக்கு தெருவில், சாலைகளில் என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்குன்னு தெரியுதான்னு எனக்கு தெரியல, இல்லங்களில் என்ன மாதிரி சூழல் இருக்குன்னு தெரியுதான்னு தெரியல. இந்த ஆட்சியினுடைய முடிவு தொடங்கிட்டதாக தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அது உள்ளுக்குள்ளே இருந்து இயல்பாக, ஆர்கானிக்காக, இயற்கையாக அந்த மக்களே அவர் தூக்கி போட்டால் தான் சரியாக வரும். அது அவங்களால ஏன் தூக்கி போட முடியலன்னா, இன்னும் அவரோட இராணுவம், அதுதான் அந்த நாட்டை நடத்துறது, அது அவரோட இருக்குது. அது என்னைக்கு வந்து இல்லை இவரை வந்து நாம் காப்பாற்றுவதில் அர்த்தம் இல்லை, எப்படி ஹசீனாவை வந்து அவங்களுடைய இராணுவம் கைவிட்டுச்சோ, ஷேக் ஹசீனாவை பங்களாதேஷில், அந்த இடத்துக்கு அவர் வந்துட்டார்னா, அந்த இடத்துக்கு இராணுவம் வந்துருச்சுன்னா, அது மக்களோட சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்குவோம், வேற ஒரு அரசு வரும். அதை எப்படி பண்ணுறதுன்றது யாருக்கும் இன்னும் சரியாக தெரியல. ஒன்று, அடுத்து வரக்கூடிய அரசு இந்த மாதிரி தாக்குதல் ஆரம்பித்த பிறகு அந்த அரசு வந்து அமெரிக்காவுக்கு இன்னும் எதிர்ப்பான ஒரு அரசாக இருந்தால் அது 2. 3வது, அமெரிக்க தாக்குதல் தொடங்கின பிறகு இப்போ ஈரானிய அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய மனநிலை மாறி ஒருவேளை நாட்டுப்பற்று உணர்வு இன்னும் அதிகமாயிடுச்சுன்னா, இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் இருக்குது அவருக்கு. 1. 2வது, பல அரபு நாடுகள், பல பெரிய அரபு நாடுகள், சன்னி அரபு நாடுகள், சவுதி அரேபியா, கத்தார், எமிரேட்ஸ், துபாய், இவர்களெல்லாம் நீங்கள் தாக்க வேண்டாம், ஏன்னா நீங்கள் தாக்கி அவங்கள பலவீனப்படுத்திட்டீங்கன்னா மத்திய கிழக்கினுடைய ஏகபோக தலைவராக, ஏகபோக ஒரே சக்தியாக யார் இருப்பாங்கன்னா இஸ்ரேல் இருப்பாங்க. அது அவங்களுக்கு பிடிக்காது. 2 பேரையும் அவங்களுக்கு பிடிக்காது, இஸ்ரேலையும் பிடிக்காது, ஈரானையும் பிடிக்காது. அதில் ஈரான் அவர்களுக்கு பிடித்ததை காட்டிலும் இஸ்ரேலியர்களை குறைவாக பிடிக்க போகுது. அதனால் அது இன்னொரு காரணம். 4வது காரணம், அங்கே போய் இஃப் இட் பிகம்ஸ் அ மெஸ், அங்கே போய் அந்த சூழலில் அவர் மாட்டிக்கிட்டார்னா, இப்போ அவர் சேர்த்து வச்சிருக்கிற கொஞ்ச நஞ்ச நல்லெண்ணம், அந்த நிக்கராகுவால் அவர் பண்ணது, அங்கே வந்து ஒருத்தர் 2 பேருக்கு மட்டும் காயம் பட்டுச்சு, அவங்க உயிர் போகிற அளவுக்கு அவர்களுக்கு காயம் பட்டுச்சு. ஆனால் அவர்களை காப்பாற்றிட்டாங்க. ஆமாம், அமெரிக்கர்களை காப்பாற்றிட்டாங்க.
அங்கே அவர்களுக்கு தான் பெரிய சேதம். கிட்டத்தட்ட 70 பேரோ என்னமோ இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் பாதுகாவலர்கள். அது ரொம்ப திட்டமிட்டு ஒரு 4 மாதங்களாக ஒத்திகை பார்த்து அந்த அவருடைய அரண்மனை எப்படி, அவர் தங்கியிருக்கிற அந்த மாளிகை எப்படி இருக்குன்றதெல்லாம் வடிவமைச்சு சிஏஏ அதெல்லாம் பண்ணது. அந்த மாதிரி இங்கே பண்ண முடியாது. அப்புறம் இவர் அயத்தொல்லா கமனேயை கொன்னுட்டா அது ஒருவேளை பெரிய ஒரு அனுதாப உணர்வை கூட அங்கே உருவாக்கலாம். அதனால் அவரை கொல்றதுலேயும் அர்த்தம் இல்லை. அதனால் இதுக்கு வந்து ஒரு எளிமையான வழியோ தீர்வோ இல்லை. அதனால் அவர் தங்கிக்கிட்டு இருக்கார். ஆனால் அவர்களை அச்சுறுத்தி, அவர்களை பயமுறுத்தி, இதுக்கு முன்னாடி ஒரு ஒப்பந்தம் அவங்க பண்ணிக்கிட்டாங்க 2015 பண்ணிக்கிட்டாங்க. ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் ஆக்ஷன் பிளானும் நம்ம அது ஒபாமாவோட பண்ணிக்கிட்டாங்க. அதில் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவர்கள் வந்து யுரேனியம் செறிவூட்டுறது 3.7% என்னமோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு அனுமதி இருந்தது. அதிலிருந்து இவர் 2018 வெளியே வந்துட்டார். அந்த ஒப்பந்தம் யாரோடலாம்னா ஈரானோட, ரஷ்யாவோட, ஐரோப்பிய ஒன்றியத்தோட, அமெரிக்காவோட, இப்படி பல நாடுகள் சேர்ந்த அந்த ஒப்பந்தத்தை ஐரோப்பியர்கள் அது நல்ல ஒப்பந்தம்னு நினச்சாங்க. ஆனால் ஒரு காலக்கெடுவுக்கு பிறகு 10 ஆண்டுகளுக்கு பிறகுன்னு நினைக்கிறேன், இந்த விதிகள், அந்த ஒப்பந்தத்தின் கீழ் அந்த விதிகள்லாம் செல்லாததாகிடும். அவர்கள் செறிவூட்டலாம் அதுக்கப்புறம். அதனால் அவர் என்ன சொன்னார், இது வந்து மிக மிக மோசமான ஒரு ஒப்பந்தம், இந்த ஒப்பந்தத்திலிருந்து நான் வெளியே வரேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டார். மொத்தமாக இவர்கள் அணு முயற்சியை கைவிட வேண்டும் அப்படின்றது இப்போ இவருடைய நிலை. இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இன்னைக்கு அவர்கள் ஜெனீவாவில் சந்திக்கிறார்கள். இது வந்து 2வது கூட்டம்னு நினைக்கிறேன், 2வதோ 3வது கூட்டமோ இது ஒமான் ஏற்பாடு பண்ணி நடக்கிற கூட்டம். அங்கே ஜாரெட் குஷ்னர் அவருடைய மருமகனும் அவருடைய தனிச் செயலாளர் ஸ்டீவ் விட்காஃபையும் இவங்க 2 பேருக்கும் நிறைய நன்றி சொன்னார் நேற்று அவருடைய உரையில். குறிப்பாக ஸ்டீவ் விட்காஃப்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொன்னார். ஏன் அப்படி சொன்னார்னா, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேலுடைய பிணை கைதிகளை முதல்ல அவங்க மீட்டு கொடுத்தாங்க அவர் ஏற்பாடு பண்ண ஒப்பந்தத்தின் கீழ். 2வது அந்த இறந்த உடல்களின் எச்சங்கள் என்னெல்லாம் மீத ரிமைன்ஸ்ன்னு சொல்லுவோம், பாடிலி ரிமைன்ஸ், அதில் 28 பாடிலி ரிமைன்ஸ் இருந்துச்சு. 27 வரைக்கும் எடுத்து கொடுத்துட்டாங்க. அந்த கடைசி மட்டும் ரொம்ப நாள் ஆச்சு, அது சரியாக கண்டுபிடிக்க முடியல. அவங்க கொடுத்ததெல்லாம் தப்பான உடல் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு டிஎன்ஏ ஆய்வில். அதனால் அந்த 28 கூட கடைசியில் ரொம்ப சிரமப்பட்டு எடுத்து கொடுத்துட்டாங்க. அதுக்காக அவர் ரொம்ப பாராட்டினார். அது ஒரு பெரிய செய்தி. அந்த குடும்பத்திற்கு, எந்த குடும்பமும் அந்த வீரரை இழந்ததோ, அந்த வீரரையோ அல்லது அந்த அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவரை இழந்ததோ, அவர்களுக்கு அது வந்து பிரிங்ஸ் க்ளோஷர், ஒரு நிறைவு, ஒரு முடிவை கொண்டு வரும். அவருடைய உடலில் எஞ்சி இருக்கக்கூடிய பகுதிகளை திரும்ப பெறுவார்கள். அதனால் அதுக்கு பாராட்டினார். இங்கே வந்து அவருடைய சிக்கல் என்னென்னா, இப்போது இதற்கு ஒரு சமரச தீர்வை வந்து இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, அதாவது சர்வதேச அணு அட்டாமிக் எனர்ஜி சக்தி முகவம், அது வியனாவில் இருக்குது, ஆஸ்திரியாவில். அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு இட்டாலியன், அது வந்து ஒரு ஐநாவினுடைய ஒரு அமைப்பு. அவர் என்ன சொல்கிறாரு, இவர்கள் மருத்துவத்துக்கு வேண்டிய அளவு அதை செறிவூட்டுறதுக்கு ஒரு அனுமதி நம்ம தரலாம். அது வந்து ஆஃப் ரேம்ப்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது 2 பேரும் நம்ம ஒரு சாலையில் இப்படி சந்திக்கும் பொழுது 2 பேருக்கும் வழி கிடையாது, யாராவது ஒருத்தர் விடணும். அப்போது இது வந்து ஆஃப் ரேம்ப், அந்த சாலையிலிருந்து வேறு பக்கத்தில் ஒரு குறுக்கு வழி இருந்தால் அது பக்கத்தில் நீங்கள் அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா இவர் போகிறதுக்கு வழி இருக்கும், அப்புறம் நீங்கள் திருப்பி வந்து உங்கள் வழியில் போகலாம். இந்த மாதிரி அதுக்கு ஆஃப் ரேம்ப்ன்ட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு தீர்வு அது. அந்த தீர்வை அவர் ஒத்துக்கிட்டார்னா இதற்கும் முன்னாடி ஒபாமா பண்ணிக்கிட்ட ஒப்பந்தத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அதனால் அதை பண்ண முடியாது. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, அணு சக்தியை நீங்கள் தொடர்வது, அதை கைப்பற்ற வேண்டும் என்று நினைப்பது, அந்த எண்ணத்தையே நீங்கள் அடியோடு விட்டுடணுன்றார், பூண்டோடு விட்டுடணுன்றார். அப்போ ஒரு தீர்வு சொல்கிறாங்க சில பேர், கன்சோர்ஷியம் ஆஃப் கண்ட்ரீஸ், அதாவது ஒரு 4-5 நாடுகள், அந்த பகுதியில் இருக்கிற நாடுகள் வெளியில் யுரேனியத்தை செறிவூட்டி உங்களுடைய குடி பயனுக்கு, அதாவது சிவிலியன் யூஸுக்கு அதை நீங்கள் எடுத்துக்கிறது. அதுக்கு ஈரானியர்கள் அதை ஒத்துக்கலை. அதனால் இது ஒரு பெரிய சிக்கல். 2வது அவர் வந்து இந்த இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ஸு, கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணைகள், அதை இவர்கள் ஒரு தற்காப்புக்காக வச்சிட்ருக்காங்க. அந்த ஏவுகணைகள் தான் இஸ்ரேலுக்கும் போகும், அது அமெரிக்கா வரைக்கும் போகும்னு அவர் நினைக்கிறார். அப்புறம் த பிக்கெஸ்ட் ஸ்பான்சர் ஆஃப் டெரரிசம்னு சொன்னார் ஈரானியனை,
அப்புறம் அவர்கள் வந்து சாலை குண்டுகளை வைப்பதில் அவர்கள் கிங் அப்படின்னாரு. மன்னர்கள் என்ன ரோட் பாம்ஸ் வந்து அப்படி சொன்னார். அது அவர்கள் வந்து பல ஆயிரக்கணக்கான பேரை அப்படி கொண்டு இருக்காங்க, அமெரிக்கர்களையே அப்படி கொண்டு இருக்காங்க, அதனால் நான் அவங்ககிட்ட கடுமையாக இருக்கேன் அப்படிலாம் நேற்று அவருடைய பேச்சில் சொன்னார். இப்போது அந்த இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் அதை அவர்கள் செய்கிறத குறைச்சிக்கணும், அல்லது அதனுடைய என்ன சொல்கிறது, அது எட்டக்கூடிய தொலைவை அதை குறைச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது ஒத்துக்குவாங்களான்னு தெரியல சார். இதில் இருக்கக்கூடிய பெரிய முரண் என்னென்னா சார், இப்போ ட்ரம்ப் வந்து எப்போ ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும் அறிவிச்சார் அப்படின்னா, அந்த போர்ட் ஆஃப் பீஸ் அமைதி குழுவை வந்து முதல் முறையாக அவரை கூட்டுறாரு. அந்த அமைதி குழு கூட்டத்தில் தான் இன்னொரு போருக்கு தயாராயிட்டான்ற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். இதில் தான் வந்து ட்ரம்ப்பை இன்னும் நம்மளால் புரிஞ்சுக்கவே முடியல. ஆனால் அமைதி குழு மூலியமாகவே அமைதியை நிலைநாட்டுவார்னு பார்த்தா இன்னொரு போருக்கு தயாராயிட்டார். அப்போ பொதுவாகவே சார், இப்போ எந்த உலக தலைவர்களும் இப்போ போற விரும்புறதில்லை. ஏன்னா ஐநா வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து டிப்ளமசி மூலியமா நம்ம வந்து பேசி தீர்த்துக்கலாம், அதுதான் வந்து ஒரு நோக்கமா இருக்கு. ஆனா ட்ரம்ப்போட பார்வையில எப்படிலாம் ஒரு போரை விரும்புறாரு, எதுக்கெடுத்தாலும் வந்து டாரிஃப் வார், வரி ஆயுதம், அந்த வரி யுத்தம், அப்புறம் வந்து இராணுவத்தின் ஏவி இன்னொரு நாட்டை வந்து பிடிக்கிறது. இவரோட பார்வையில் எப்படி சார் நம்ம போரை புரிஞ்சுக்கிறது? எப்படிதான் இவருக்கு வந்து எடுத்தோடனே போருக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரி மனநிலையோடு செயல்படுறாரா சார்? இல்லை, நான் அப்படி நினைக்கல. ஏன்னா முதல்ல ஐநா இருக்குன்றதுனால எல்லாரும் போருக்கு போகாத, அவர்கள் ஐநா வழியாக அதை தீர்த்துக்கலான்னு நினைக்கிறாங்கன்றது அவ்வளவு சரியில்லை. நிறைய போர்கள் ஐநா வந்த பிறகும் நடந்திருக்கு. ஐநாவுக்கு பிறகு வந்தது தான் நம்முடைய 1971 நாம் போட்ட அந்த வங்கதேச விடுதலை போர், நாம் கலந்துக்கிட்ட பாகிஸ்தானோட நம்ம பண்ண போர். அதுக்கு நிறைய ஈரான், ஈராக், இப்போ ரஷ்யா யுக்ரைன் கூட பார்த்துட்டு ரஷ்யா யுக்ரைன் நடக்குது. அதனால் ஐநா வந்து ரொம்ப ஒரு பலவீனப்பட்ட ஒரு சர்வதேச அமைப்பாக இருக்குது. ஏன்னா அதை யார் பலப்படுத்தணுமோ அவர்களே சண்டை போடுகிறார்கள். அவர்கள் தான் வேலியே பயிரை மேயறதை பார்க்குறோம். அப்போது ரஷ்யா ஒரு 5 நிரந்தர உறுப்பினர்களில் ஒன்று, அது படையெடுத்து போகுது. அதை யார் கட்டுப்படுத்துறது? அதனால் ஐநாவை நம்ம மறந்துடலாம். அவர் வந்து ஒரு பக்கம் அமைதின்றார், இன்னொரு பக்கம் போருக்கு மும்முரமாக இருக்காருன்ட்டு நீங்கள் சொன்னீங்க. அப்படி அதாவது அவருடைய பார்வையில் அவருக்கு வந்து இந்த ஈரான் இன்னொரு வடகொரியாவாக ஆயிடக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறார். வடகொரியா ஒரு அணுசக்தி, அதுக்கிட்ட நிறைய ஆயுத தலைகள் உள்ள அந்த அளவுக்கு ஒரு அணுசக்தி, அதுக்கு பல இடங்களில் அணுக்கூடங்கள் இருக்குது. அதை வந்து தாக்க முடியாத அளவுக்கு அது ஒரு காப்பீடு வாங்கி வச்சுருக்கு. இப்போ அது தொட முடியாத இடத்துக்கு போயிடுச்சு. அதை வந்து பல பொருளாதார தடைகளின் கீழ் அது இருக்குது. அது ஒரு ரொம்ப ஏழ்மையான ஒரு நாடாக மற்ற நாடுகளெல்லாம், அது தென்கொரியாவை நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, தென்கொரியர்களுடைய வாழ்வாதாரம், வாழ்க்கை தரம், இதுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது பொருளாதார தடைகளை தவிர வேறு எதுவும் பெருசாக பண்ண முடியல, அங்கே தாக்க முடியல. ஏன்னா அவர்கள் 2002 3 நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி, நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி, அணு பரவாமை ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்திலிருந்து அவங்க வெளியே போயிட்டு அவங்க ஒரு அணுசக்தியாக மாறிவிட்டார்கள். அவங்க மாறின பிறகு அவர்களை தொட முடியாத இடத்துக்கு அவங்க போயிட்டாங்க. அந்த இடத்துக்கு ஈரான் போயிடக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறார். அதற்காகத்தான் அவர்களை இப்படி அச்சுறுத்துக்கிறார். அவர்கள் வந்து நாங்கள் அணு சக்தியை பயனுக்குத்தான் பயன்படுத்துவோம் அப்படின்னு தொடர்ந்து சொல்கிறாங்க. ஆனால் ஏன் அவர்கள் 60% மேலே செறிவூட்டினாங்கன்றதுக்கு இன்னும் சரியாக அவங்கக்கிட்ட பதில் இல்லை. இது வரைக்கும் ஒன்றும் அதை பற்றி அவங்க சொல்லலை. 400 கிலோகிராம் 60% மேலே செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் இன்னும். ஸோ இதுக்கெல்லாம் கணக்கு காட்டணும், இதெல்லாம் பொதுவெளியில் வரணும். இது ரொம்ப சிரமமான ஒரு இடத்துல நம்ம இருக்கோம். இன்றைக்கி எப்படி பேச்சுவார்த்தைகள் நடக்கும், எப்படி போகும் ஜெனீவாலன்றது தெரியல. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் பேச்சுவார்த்தைகள் தொடங்கலாங்க. இன்று இரவு வந்து அங்கே பேச்சுவார்த்தைகள் முடியும். அந்த பேச்சுவார்த்தைகளுடைய முடிவில் அவர் ஒரு முடிவு எடுக்கலாம். அவர் வந்து டார்கெட்டட் லிமிட்டட் ஸ்ட்ரைக்ஸ் பண்ணுறதுக்கு அவர் திட்டமிடுறாருன்னு சொல்லிட்டு அமெரிக்க ஊடகங்கள், பிபிசி மாதிரி ஊடகங்கள்லாம் சொல்கிறாங்க. அதை அவர் செய்யலாம். அது வந்து ஒரு அப்படி, ஆனால் அதற்கு பிறகு எதிர்வினை எப்படி இருக்குன்றது சரியாக தெரியல. அந்த எதிர்வினை தான் சார், ஒருவேளை இந்த ஒரு தாக்குதல் அந்த பகுதி முழுமையே அந்த ரீஜனல் வாரம் மாறிடுமோ அப்படின்ற அச்சம் வந்து எல்லாத்துக்கும் இருக்குது சார். அந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா
அதில் வந்து இப்போ நீங்கள் சொன்னது போலவே அப்ஜெக்டிவ் இப்போ இல்லை அவருக்கு. ஏன்னா லாஸ்ட் இயர் பண்ணது போல் அந்த மிட் நைட் ஹேமர் பண்ணார்ல சார், அங்கே வந்து தாக்குதல் பண்ணிட்டு திரும்பி வந்துட்டாங்க. ஆனால் இப்போ வந்து ஒட்டுமொத்த ஆயுதத்தையும் அங்கே வந்து நிப்பாட்டியிருக்காரு அப்படின்னா அது கிளியர் அப்ஜெக்டிவ் இல்லாமல் தான் அங்கே நிப்பாட்டிக்கிறதா சொல்கிறாங்க. ஒருவேளை வந்து தாக்குதல் பயங்கரமாக இருந்தது அப்படின்னா ஒட்டுமொத்த பகுதியுமே வந்து பாதிக்கக்கூடிய அளவில் இருக்குன்னு பார்க்குறாங்க சார். ஸோ அடுத்த கட்டமாக பேச்சுவார்த்தை தோல்வியாயிருச்சு அப்படின்னா ஒரு லார்ஜ் ஸ்கேல் வாரா இதை மாறாமல் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்னு பார்க்குறீங்க சார்? இல்லை, எனக்கு இது ஒரு பெரிய பிராந்திய போராக மாறும்ன்ற எண்ணமெல்லாம் இல்லை. அவர் இந்த பேச்சுவார்த்தைகள் எனக்கு தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா அவர் தாக்காமல் இருக்கிறது 50% அவர் தாக்கணுன்ற எண்ணம் அவருக்கு ஒரு 50% இருக்குது. இதை வந்து தாக்காதே அவர்களை பணிய வைக்கணுன்ற எண்ணமும் அவருக்கு இருக்குது. இது 2 எப்படி பண்ணி அவர்களை பணிய வச்சாலும் அவர் அதை வெற்றியாக எடுத்துக்குவார். நமக்கு இன்னும் கொஞ்ச நாளில் தெரிஞ்சிடும் அவர் என்ன மாதிரி முடிவு எடுக்கிறாருன்ட்டு. இன்றைக்கி பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறுவதற்கு ரொம்ப குறைச்சல். எனக்கு அது எப்படி வெற்றி பெறும்னு தெரியல. ஒமான் தான் தூது போயிட்டுருக்காங்க. அவர்கள் நிறைய முயற்சி செய்கிறார்கள் இதுக்கு எப்படியாவது ஒரு தீர்வு கொண்டு வந்துடணுன்ட்டு. முன்னாடி நடந்த ஒப்பந்தமே அவர்கள் ஏற்பாடு பண்ணி அவர்கள் நிறைய இடையில மத்தியஸ்தம் பண்ணார்கள். ஸோ ஒமானிகளுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. அவர்கள் வேறு சில அரபு நாடுகள் எல்லாம், துருக்கி, எகிப்து மாதிரி நாடுகள் எல்லாம் இதற்கு உதவி பண்ணுவாங்க. ஒரு நல்ல எண்ணத்தை, ஒரு நல்ல அறிவுரையை ஈரானுக்கு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும், இவர் கேட்க போகிறதில்ல. அப்புறம் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கிற தலைவர்களுக்கு அவர் இதெல்லாம் சொல்ல மாட்டேன்றார். ஒரு 3-4 வாரத்துக்கு முன்னாடி ஏன் நீங்கள் அவங்கள கலந்து பேசுனீங்களான்னு சொன்னால், இல்லை நான் எப்படி கலந்து பேசுவேன், இது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், என்னுடைய போர் வியூகத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியாது அப்படின்லாம் சொன்னார். எனக்கு என்னமோ ஒரு 50% தாக்குதலுக்கு வாய்ப்பு இருப்பதாகத்தான் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது நான் எண்ணுறேன். ஓகே சார், இப்போ வந்து இந்தியாவை பற்றி பேசும்போது ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் அவங்க வந்து என்ரிச் பண்ணுறாங்க, அதை நோக்கி போகிறாங்க அப்படின்னா அதை வந்து இந்தியா எப்படி சார் இது வரைக்கும் பார்த்துருக்காங்க? அதை வந்து பெருசாக எதிர்ப்பு காட்டல. ஏன்னா ஈரான்லேயும் நம்ம வந்து முதலீடு அதிகமாக பண்ணியிருக்கோம், ஈரானும் முக்கியம், இஸ்ரேலும் முக்கியம்னு சொல்லிட்டு தான் நம்மளோட பார்வை இருக்குது. நான் இப்போ கூட பிரதமர் இஸ்ரேலுக்கு போயிருக்காரு. அப்போ அந்த ஒரு கொள்கையை வந்து இந்தியா எப்படி அணுகணும்? 2வது, அங்கே ஒருவேளை இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு போர் வந்துச்சு அப்படின்னா இந்தியாவோட அணுகுமுறை வந்து யார் பார்க்குறோம்? நாம் வந்து நடுநிலை வகிப்போம். ஒன்று, நமக்கு ஈரான் ஒரு அணு சக்தியாக மாறுவதில் பெரிய விருப்பம் இருக்கும்னு நான் நினைக்கல. அது நமக்கு நல்லதில்லை. நம்ம தவிர யாரும் அந்த சக்தியை பெறக்கூடாதுன்னு தான் ஒவ்வொரு நாடுமே நினைப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நாம் அதை வெளியில் சொல்லலைனாலும் கூட அதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்கும். அதனால் அவர்கள் அணுசக்தியாக மாறுவதை இந்தியா விரும்பவில்லை என்றதை நான் உறுதியாக நம்புகிறேன். அவர்கள் சொல்ல மாட்டாங்க. நாளைக்கு அவங்க 2 பேருக்கும், அமெரிக்காவுக்கும் அவர்களுக்கும் போர் வந்துச்சுன்னா முன்னாடி நம்ம எப்படி நடுநிலையை எடுத்தோமோ அதே மாதிரி தான் நடுநிலையோடு இருப்பார்கள். இந்தியாவுடைய சிக்கல் என்னென்னா, இந்தியாவுடைய சிக்கல் பயங்கரவாதம், அதுவும் மதம் தொடர்பான மதமொட்டிய மத பயங்கரவாதத்தை அது வன்மையாக எதிர்க்குது. ஏன்னா அது ஒரு சிக்கலாக அதனுடைய எல்லைகளுக்கு அப்பால் பாகிஸ்தானிலிருந்து மத பயங்கரவாதம் இறக்குமதி செய்யப்படுகிறது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்தியா முழுக்க இன்றைக்கி இந்த 11 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இந்த அரசு வந்து குறிப்பாக இந்த மாதிரியான இதில் ஒரு கடுமையான நடவடிக்கையை தாங்கள் எடுப்பதாக காட்டிக்கொண்டிருக்குது. இப்போ பிரதமர் அங்கே போயிருக்கார் இஸ்ரேல். அங்கே என்ன சொல்கிறார்? நாங்கள் பயங்கரவாதத்திற்கு எதிராக இஸ்ரேலோடு உறுதியாக நிற்போம் அவர் சொல்லியிருக்கார். அதனால் நமக்கு இருக்க சிக்கல் வந்து நமக்கு முதன்மையாக நம்ம பார்க்குறது பயங்கரவாதத்தை எதிர்ப்பதில் யார் நமக்கு கூட்டாளி அப்படின்னு பார்த்தா இஸ்ரேல் நம்முடைய கூட்டாளியாக 92 அவங்களோட நம்ம தூதரக உறவு வச்சுக்கிட்டோன்னு நினைக்கிறேன். அப்போ இருந்து நம்ம அவர்களை தான் நம்புகிறோம். ஏன்னா அவர்கள் வந்து பயங்கரவாதத்தை தொடர்ந்து சந்தித்து கொண்டிருப்பவர்கள். அவர்களுக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பம், அவர்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவம், இதில் இந்தியா பயனடையலாம்ன்றதுனால அப்போ தொடங்கின காங்கிரஸ் அரசப்போ தொடங்கின அந்த உறவு இன்னும் பலப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த போர் சூழலில் ஒரு பிரதமர் அங்கே போகிறதுன்றது வந்து நீங்கள் யோசித்து பாருங்கள். இதுக்கு முன்னாடி இப்படி ஒன்று நடந்துச்சு. சந்திரசேகர், நான் நினைக்கிறேன் ஈராக்கு போயிருந்தார். சந்திரசேகரோ அல்லது நம்முடைய ஃபாரின் மினிஸ்டர் குஜ்ரால் நினைக்கிறேன், அவர் போயிருந்தார். அப்போ பார்த்து அமெரிக்க தாக்குதல் வந்து ஈராக் மேலே தொடங்கிடுச்சு. ஸோ அதனால் அவர் திரும்பி வர வேண்டி இருந்துச்சு. குஜ்ரால்னு தான் நினைக்கிறேன், நம்முடைய ஃபாரின் மினிஸ்டர் நினைக்கிறேன். ஆனால் இதில் வந்து இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல் என்ன சார்? இப்போ ஈரான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் மீது தாக்குதல் பண்ணிங்க அப்படின்னா அந்த எண்ணெய் வழித்தடத்தை நாங்கள் அடைச்சிருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு அச்சுறுத்தல் இருக்காங்க. அதில் தான் அவங்க ட்ரில்லெல்லாம் பண்ணாங்க சமீபத்தில். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு வழித்தடத்தில்
மூன்றில் ஒரு பங்கு எண்ணெய் போக்குவரத்து தினம்தோறும் நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு பாதிப்பு வரும்போது அது இந்தியாவுக்கும் பொருளாதார ரீதியாக பாதிப்பு வரும்ல சார்? அப்போ வந்து என்னென்ன சிக்கல்கள்லாம் வரும்னு பார்க்குறீங்க இந்தியா? இல்லை, எண்ணெயோட விலை அதிகமாகும். நாம் 39 நாடுகள்கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குகிறோம். அதனால் எண்ணெய் வரத்து மற்ற இடங்கள்ல இருந்து அதில் 1/3 தான் அது வழியாக வந்துட்டுருக்கு, ஹார்முஸ் ஸ்ட்ரெய்ட்ஸ் வழியாக. மீதி இடங்களில் வாங்குகிற எண்ணெயை நம்ம அதிகப்படுத்திடுவோம். ஆனால் எண்ணெயோட விலை அதிகமாகிடும். அந்த மாதிரி இப்போது தாக்குதல் வந்த உடனே இன்றைக்கி வந்து என்ன $60 to $70 ஒரு பேரல், ஒரு பீப்பா. அந்த அந்த பீப்பா எண்ணெயினுடைய விலை வந்து அதிகமாகிடும். 100க்கு போகலாம், அதுக்கு மேலே போகலாம். அது நம்முடைய அந்நிய செலாவணி ஏற்கனவே நம்ம ரொம்ப துன்பப்பட்டுருக்கோம். அந்நிய செலாவணி இன்னும் குறைக்கும். அதனால் போர் என்பது எந்த நாட்டுக்கும் நல்லதில்லை. நாம் பக்கத்தில் இருக்க ஒரு நாடு, நமக்கு வந்து பெரும்பாலான அந்நிய செலாவணி நம்ம இந்த மாதிரி எண்ணெய் வாங்குறதுல தான் பயன்படுத்துகிறோம். அது ஒரு சிக்கலாக இருக்கும் நமக்கு. ரொம்ப நன்றி சார், நேரத்துக்கு கருத்துக்களுக்கும். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.